Hello friends, fast food, junk food, ரெஸ்ட்டுக்கு நடுவில் வேலைன்னு என்னோட லெத்தார்ஜிக்கான லைஃப் ஸ்டைலால் என்னோட வெயிட் கண்ணாபின்னு இன்க்ரீஸ் ஆகிடுச்சுங்க. அதனால் பார்க்குற ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி எல்லாரும் உனக்கு பிசிஓடி இருக்கா, தைராய்டு இருக்கா, கொலஸ்ட்ரால் செக் பண்ணியான்னு மினி டாக்டராகவே மாறிட்டாங்க. ஒவ்வொருத்தருக்கும் ஆன்சர் பண்ணுறதை விட வெயிட் லாஸ் பண்ணுறது ரொம்ப ஈஸி அப்படின்னு தோணுச்சு. ஜிம்முக்கு போகாமே ஜம்முன்னு வீட்டிலே வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினச்சேன். என்ன அடிக்டிவ் ஃபுட்டும் எடுக்காமல் ரெகுலரான லைஃப் ஸ்டைலில் கொஞ்சம் மாற்றத்தை கொண்டு வந்து செம்ம ரிசல்ட் இருந்துச்சுங்க. அதுதான் உங்கள் கூட இப்போ ஷேர் பண்ண போகிறேன். எனக்கு கேலரியெல்லாம் கவுண்ட் பண்ண தெரியாதுங்க. அதனால் நான் என்ன சாப்பாடு சாப்பிட்டாலும் எவ்வளோ குவான்டிட்டி சாப்பிட்றேனோ அதுக்கு தகுந்த மாதிரி என்னோட ஒர்க் அவுட்டை ஜாஸ்தி பண்ணேன். ஒர்க் அவுட்னா எக்ஸசைஸ்லாம் பண்ணலைங்க. ஒரு சின்னதாக வாஷிங் மிஷின்லேருந்து ஒரு துணி காய வச்சா கூட ஒவ்வொரு துணியை கொண்டு போய் காய வைக்கிறதுன்னு இப்படி மெனக்கெட்டு நிறைய வேலைகள் எக்ஸ்ட்ராவாக செய்ய ஆரம்பித்தேன். அந்த மெனக்கெடலோட பலன் நல்லா தெரிஞ்சுது. அது தவிர இரவு நேரத்து உணவை வெகுவாக குறைச்சிட்டேன். ரொம்ப லிமிட்டடாக நைட்டில் சாப்பிடணும், நேரத்தோடு சாப்பிடணும் அப்படின்ற ஒரு கொள்கையை கொண்டு வந்தேன். இது செம்ம ரிசல்ட் கொடுத்துச்சுங்க. மாதத்தில் ஒரு நாள் மட்டும் எனக்கான சீட் டே வச்சுருப்பேன். அன்றைக்கி ஈவினிங்கே எனக்கு பிடிச்ச ஜங்க் ஃபுட், ஃபாஸ்ட் ஃபுட் எதோ ஆசைப்பட்டாலும் சாப்பிட்டுட்டு அன்றைக்கி நைட்டு டின்னரை ஸ்கிப் பண்ணிடுவேன். இப்படியெல்லாம் ஹார்ட் ஒர்க் பண்ணி வெறித்தனமாக வெயிட்டை குறைச்சி ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி முன்னாடி போய் நின்னா இப்போ எல்லாரும் என்னை பார்த்து சுகர் செக் பண்ணியா திடீர்னு இவ்வளோ வெயிட் குறைஞ்சிட்டேன் அப்படின்னு கேட்குறாங்க.